வேடிச்சி கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினாற் பாடிக் கசிந்து உள்ளபோதே கொடாதவர் பாதகத்தாற் தேடிப் புதைத்துத் திருட்டில் கொடுத்து திகைத்திழைத்து வாடிக் கிளேசித்து வாழ்நாளை வீணுக்கு மாய்ப்பவரே. இந்த பாடலின் பொருள்: வேடிச்சியான வள்ளியை விரும்பும் குமரனை உண்மையான அன்பினால் கசிந்து பாடிக் கையில் பொருள் இருக்கும்போதே ஏழைக்குக் கொடாதவர் பாவ வழியில் பொருளை ஈட்டிப் புதைத்துத் திருடருக்குப் பறிகொடுத்துத் திகைத்து இளைத்து வாடித் துயருற்று வாழ்நாளை வீணாக மாய்ப்பார். இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வள்ளி தான். வள்ளி மேல ரொம்ப அன்பு. ஏன்னா அவருடைய மனைவி இல்லைங்களா, அவங்க மேல ரொம்ப அன்பு கொண்டவர் முருகன். அந்த மாதிரி இருக்கிற முருகனுக்கு வந்து நம்ம அன்புனால என்ன பண்ணணுமா, முருகனுக்கு இப்ப கொடுக்கணும்னா முருகன் எல்லாமே வச்சிருக்காரு. அவர் தான் நமக்கு கொடுக்குறாரு. நம்ம அவருக்கு திருப்பி கொடுக்க ஒண்ணுமே கிடையாது, நம்ம அன்பை தவிர. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஏழைங்க நம்ம கிட்ட இல்லைன்னு வரவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இருக்கும் போதே கொடுத்துடணும். அப்பதான் சாமி இன்னும் நிறைய கொடுப்பாரு. சரிங்களா? இப்ப நீங்க வந்து இந்த கஞ்சத்தனம் பண்றது, ரொம்ப கஞ்சத்தனம் பண்றது, அதே மாதிரி ஏதாவது ஒரு சின்ன இடத்துல கூட ஏமாத்தி அந்த பொருளை எடுத்துக்கிறது, இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்ம பொருள் என்ன ஆகுமா, ஒண்ணு வந்து நோய்க்கு செலவாயிடும். சரிங்களா? ரெண்டாவது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட திருடங்க திருடிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். நம்ம போவோம், எதேர்ச்சியா ஏதோ செலவு வந்துச்சுங்க, இந்த மாதிரி வீணா போச்சுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றது கேட்டிருக்கீங்களா? அதெல்லாம் வந்து இந்த கஞ்சத்தனம் பண்றது, இந்த பிசினாரித்தனம் பண்றவங்களுக்கு தான் நடக்கும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணா வாழ்நாளே வீணா போயிடும் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் சொல்றார். மிக்க நன்றி.